ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது பார்த்தோன்னா ஏபி பிசிபி சர்வீஸ். இப்போ பார்த்தோன்னா இன்வெர்டர் ஏசி எல்ஜி டோல் இன்வெர்ட்டர். இது வந்து டெட்டுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்டோர் டு அவுடோர் கனெக்ஷன் வந்து ரெடி பண்ணிட்டோம், போட்டாச்சு. ஃபேன் மோட்டர் தனியாக கொடுத்தாச்சு, கம்ப்ரஸர் லைன் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சீரீஸில் வந்து செக் பண்ணி சீரீஸில் செக் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஷார்ட் இல்லை. இப்போ சவுண்டு கேட்டுடுச்சு. இண்டோரில் வந்து ரிலே ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் அவுடோருக்கு ரிலே வந்து கம்யூனிகேஷன் இதாகிடுச்சு. இப்போ கம்யூனிகேஷன் செக் பண்ணிடலாம். இப்போ கம்யூனிகேஷனும் கரெக்டாக கிடக்குது. பிளிங்கே லைட்டாக வந்து கண்டடிச்சிட்டு இருக்கு. பேக்கேஜ் ஆன் பண்ணுற பாருங்க. ஆன் பண்ணியாச்சு. ரூம் டெம்பரேச்சர் பார்த்தோன்னா 18 இருக்குது. வித்தின் ஃபியூ செகண்டில் பார்த்தோன்னா ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடும். ஃபேன் மோட்டர் ஆகிடுச்சு. அகைன் இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணதுனால உடனே வந்து அவுட்புட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை, அப்போ கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கம்ப்ரஸரும் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம எம்டியில் தான் செக் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள்ட்ட வந்து லோடு உள்ள கம்ப்ரஸர் எதுவும் இல்லை. எம்டியில் தான் நம்ம வந்து கம்ப்ரஸர் செக் பண்ணிகிட்ருக்கோம். ஃபேனோட ஸ்பீடு நல்லா இதாகிட்டு இருக்குது. ப்ளஸ் இதில் பார்த்தோன்னா வந்து நம்ம அவுடோர் ஃபேன் மோட்டர் மட்டும் நான் கனெக்ட் பண்ணல. இது வந்து ஏசி ஃபேன் மோட்ரு. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக டேரெக்டாக இது பண்ணியாச்சு. அவுடோர் ஃபேன் மோட்டர் மட்டும் நம்ம ஆன் பண்ணல. ரியாக்டருக்கு கனெக்ஷன் பண்ணியாச்சு. கம்ப்ரஸருக்கான லைன் போட்டாச்சு. இது ஆக்சுவலி என்ன கம்பெனியில் வந்து தான் டெட்டுன்னு சொல்லிட்டு வந்தது. ஃபஸ்ட்டு இண்டோர் போர்டு பார்த்தாச்சு, அப்புறம் அவுடோர் போர்டு பார்த்தாச்சு. ஷார்ட் இருந்தது, ரெண்டுமே கிளியர் பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் லேபில் இது பண்ண போகல ஃபஸ்ட்டு சீரீஸில் போட்டாச்சு. சீரீஸில் போட்டு திரும்பி இது பண்ணியாச்சு. அகைன் வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணக்குள்ளேயே வந்து CH26ன்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்தது. ஆக்சுவலி CH26ங்கிறது கம்ப்ரஸரோட ஒயர் வந்து ரிமூவ் இதாக இருக்குன்னு அர்த்தம். நான் வந்து இதில் கனெக்ஷன் பண்ணக்குள்ள கரெக்டாக வந்து எனக்கு ஃபிட் ஆகலை. அதனால் வந்து இதாகிடுது. இப்போ வந்து கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் எடுத்துருக்கு. புரியுதுங்களா? இப்போ எதுவும் எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. போர்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ கஸ்டமர்கிட்ட வந்து கொடுக்குறது தான். இப்போ ஹை ஆம்ஸில் வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டுருக்கு. ஃபேன் மோட்டர்லாம் செக் பண்ணியாச்சு. எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஆஃப் பண்ணுற பாருங்கள். ஆஃப் பண்ண உடனே வந்து கம்ப்ரஸர் ஆஃப் ஆகும். இல்லாதாகும். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அவுடோர் ஆஃப் ஆகிடுச்சு. அவுடோர் ஆஃப் ஆகணுன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக சொல்லிட்டு அதை மட்டும் இது பண்ணாதீங்க. எப்பயுமே வந்து டெஸ்டிங் நம்ம போட்டு வோல்டேஜ் எப்பயுமே இருக்கும். அந்த வோல்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போர்டில் வந்து கையை வைக்கணும், எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் மோஸ்ட் ஆஃப் பர்சன் வந்து எல்லோரும் நம்மள்கிட்ட கேட்குறது பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் எரர்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. கம்யூனிகேஷன் எரருக்குள்ளே எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட்டு வந்து ஒயர் பார்க்குறாங்க. ஒயர் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒன்றும் ஒயர் தான் நல்லா தான் இருக்குது ப்ரோ, இண்டோர் டு அவுடோர் இது பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்டயே ஒரு போர்டு வந்துருந்தது. என்கிட்ட எங்கள் போடக்குள்ளே ஓடி இருந்தது. அவங்கள்ட்ட செக் பண்ணக்குள்ளே போர்டு வந்து இது ஆகலை. அப்போ வந்து கம்யூனிகேஷன் எரர் வந்து சொல்லி இது பண்ணி சொன்னாங்க. பட் வந்து கம்யூனிகேஷனுக்கு ஒரு நாள் வந்து நான் என்ன ஃபால்ட்டு எது இதில் சைட்டில் போய்ட்டு எப்படி எடுக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். வாட்சிங் ஃப்ரம் ஏபி பிசிபி சர்வீஸ். தேங்க்யூ.